ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்னன்னாக்கா, தக்காளி சொதி எப்படி செய்கிறது, தக்காளி கீரை வச்சு சொதி எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். கொஞ்சோண்டு சீரகம் போட்டு, கொஞ்சோண்டு சீரகம் போட்டு, வெங்காயம் போட்டு, நெத்திரி பொடி, அப்புறம் காஞ்ச மிளகா, ஊசி மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டை அரைச்சி வச்ச விழுது அது கொஞ்சம் போட்டு திரும்பி நல்லா அரைச்சிட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி கீரை நம்ம அலசி வச்சுருக்கோம், நல்லா அலசி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கின பிறகு நான் தக்காளி கீரை போடுறேன் பாருங்கள். ஏதோ தக்காளி கீரை நல்லா அலசி ஆஞ்சி வச்சுருக்கேன். தக்காளி கீரையை போட்டு கொஞ்ச நேரம் திரும்பியும் கிண்டி விட்டு கொஞ்சம் வதங்க விடணும். வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் தக்காளி பழம் போடணும். நான் 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சொதிக்கு நான் 2 தக்காளி பழம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 தக்காளி பழம் சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றே போடலாம் தக்காளி பழம். அதை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு தேங்காய் பால், நான் தேங்காய் பால் 2 பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் 2வது பால் ஊற்றுறேன் பாருங்கள், வடிகட்டி. 2வது பால் நல்லா வடிகட்டி ஊற்றிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு திரும்பி கிண்டி விட்டுற வேண்டியதான். கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொண்டாவே விட்டு திரும்பியும் 1வது பால் எடுத்து ஊற்றணும். நான் இப்போ திரும்பி பாருங்கள் 1வது பால் எடுத்து ஊற்றுறேன். ஓகே, இது 1வது பால். இதை ஊற்றி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்து ஊற்ற வேண்டியதான். நான் கொஞ்சோடு சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டேன், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குதுன்னு. நான் கொஞ்சோடு சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையில்லைனாக்கா நீங்கள் பால்லே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். ஆனால் இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஏன் இது கொதிக்கக்கூடாதுன்னா, தேங்காய் பால் சொதி கொதிக்க விட்டால் திரியாக ஆயிரும், பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதில் ஒரு 3-4 கொதி வந்தாலும் நம்ம நிப்பாட்டிட வேண்டியதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி முட்டை சம்பளம் செஞ்சு தக்காளி கீரை சொதி வச்சு சாப்பிட்றேன். நன்றி, வணக்கம்.